நம்ம உடல்ல முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். ஸோ கல்லீரல் பலமாக இருப்பதற்கும், கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் என்ன பண்ணலாம்? முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம லிவரில் காமாலை அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம லிவரில் ஒரு வரக்கூடிய ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இல்லை நமக்கு இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் இருக்கலாம். அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் ஏற்படலாம். சில வகையான மெடிசின்ஸ் தொடர்ந்து சாப்பிட்றவங்களா இருந்தாலும் அவர்களுக்கும் நமக்கு வந்து இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை, காமாலை பிரச்சனை ஏற்படுது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஏ, பி, சி, டி, இ அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக ஏ மற்றும் பி. ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் பி தான் நிறைய பேருக்கு ரொம்ப தாங்க முடியாத சிவியராக ஒரு சிம்டம்ஸ் வந்து கொடுக்குது. வாமிட்டிங் சென்சேஷன், அது வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு அதிகமாக நமக்கு தெரியும். ஸோ வாந்தி வர உணர்வு, காலையில் எழுந்திரிச்சோடனே வாயில் வந்து ஒரு மாதிரி கசப்பு சுவை, அதிகமான எச்சில் வர மாதிரி இருக்கிறது, கண்கள் மஞ்சளித்து காணப்படுது. ஸோ அந்த லிவரில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே அதிகமாக நமக்கு வந்து பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கும்பொழுது கண்கள், தோல், வாய் பகுதி இந்த இடங்கள்ல எல்லாமே மஞ்சள் நிறத்தில் நமக்கு காணப்படும்.